ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ்டில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் ஆப்ஷன் டேபிள்னு சொல்லக்கூடிய என்எஸ்சி சைட்லேயே கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுமே நம்ம அனலைஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிவிடுவோம். இது உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான அப்டேட் வீடியோலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இந்த அட்வான்ஸ் லெவல் என்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்எஸ்சி சைட்லேயே கொடுத்துருக்க செல்லர்ஸோட பிரேக் ஈவன் பாயிண்ட். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் வந்து சொல்லலாம். அதாவது இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது இந்த செல்லர்ஸோட மார்க்கெட். ஓகேங்களா? அவங்க மார்க்கெட் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எல்லா ஸ்ட்ரைக்கையும் செல் அடித்து வைப்பாங்க. ஓகேங்களா? அப்போது அவங்க செல் அடித்து வச்சுக்கிற இடத்துலேருந்து மார்க்கெட் அகெயின்ஸ்டாக போயிடுச்சு அப்படின்னா அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க செல் அடிக்கிற இடத்துலேருந்து மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய லாஸ் வரும். அதனால் அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. செல் அடித்தவங்க பொசிஷனை கட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? பை பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட் ஸ்பீடாக மேலே போகும். ஓகேங்களா? அந்த இடத்த தான் நம்ம கண்டுபிடிச்சி அதை தான் நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அதுதான் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? அதாவது ஒரு செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் தான் அட்வான்ஸ் லெவல். அந்த இடத்துல தான் பையர்ஸ் போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுதான் கரெக்டாக இருக்கும். வேறு எதை வச்சும் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பையர்ஸ் வந்து வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, இதை தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற வீடியோ பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,418 20ன்னு வச்சுக்கலாம். 420 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. எக்ஸாக்ட் எஸ்டர்டே ஐக்கு பக்கமாக ஓப்பன் ஆகி எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே ஐக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எல்லாமே நெகட்டிவ். 15 மினிட்ஸாக மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் 22,365 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? ஓகே, டோட்டல் நெகட்டிவ். எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, டோட்டல் நெகட்டிவ். ஓகேங்களா? மார்க்கெட் அப்போ எங்கே இருந்ததுன்னா 15 மினிட்ஸில் 22,365 பக்கமாக இருந்தது. அப்போது இங்கே 22,350 கால், 22,300 கால் இந்த மணி, மேலே பார்த்தீங்கன்னா 22,400 புட்டு இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு போய் புட்டை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம அதனால் 22,400 அப்படின்ற புட் ஆப்ஷனோட தான் போய் பார்த்தோம். 22,400ன்ற புட் ஆப்ஷனோட சார்ட் இது தான். மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது மார்க்கெட் எப்படி ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டேக்கு கீழே இருக்கிறானோ அதே மாதிரி சேம் சினாரியோவில் புட் ஆப்ஷன் இருப்பான். அதாவது சேம் சினாரியோனா ஆப்போசிட்டாக இருப்பான். இவன் பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே லோக்கு மேலே, எல்லாமே இவன் பாசிட்டிவ். அதாவது மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் இவன் பாசிட்டிவாக இருப்பான் புட் ஆப்ஷன் எப்போதுமே. ஓகேங்களா? இதுதான் லாஜிக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அப்போது இவனை நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இவன் அட்வான்ஸ் லெவலில் தான்னா என்ட்ரி எடுக்கலாம். நம்மளோட அட்வான்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா 160, 171. மார்க்கெட் ஒரு 20 நிமிஷமாக அட்வான்ஸ் லெவலில் 160 தாண்ட முடியல. ஓகேங்களா? 160 தாண்ட முடியல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 25 நிமிஷத்தில் மார்க்கெட் ஒரு அட்வான்ஸ் லெவலில் தாண்டி க்ளோஸ் வைக்கலாம். இந்த இடத்துல எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் 163ல் க்ளோஸ் வைக்கலாம். 165ன்னு கூட நீங்கள் வச்சுக்கிங்க. நீங்கள் என்ட்ரி எடுத்த அடுத்த அட்வான்ஸ் லெவலே 171 இருக்குது. ஓகேங்களா? ஒரு 5-6 பாயிண்ட் பக்கத்துலேயே இருக்குது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 160, 170. இந்த 170க்கு அப்போது ஒரு 2 பாயிண்ட் பஃபர் வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மார்க்கெட் இங்கேருந்து மேலே போய் ஒரு 170, 173 பக்கமாக போகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இல்லை ஒரு 171லேருந்து ஒரு பஃபர் ஒரு 3 பாயிண்ட் தள்ளி நம்ம என்ட்ரி போட்டு வைக்கலாம். இது ரெண்டு செஞ்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் அந்த 171 தாண்டல பாருங்கள். 160 தாண்டி க்ளோஸ் வச்சவன் அடுத்த அட்வான்ஸ் ஒரு பக்கத்துலேயே இருக்க அதை தாண்ட முடியல. அப்போது மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் உடச்சி மேலே போகணும். ஆனால் அவனால் போக முடியலன்னும் போது நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணணும். இவனை தான் எடுத்தாகணும். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், கால் ஆப்ஷன் எடுக்க முடியாது. அப்போ புட் ஆப்ஷன் தான் எடுக்கணும். ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டலை.
கரெக்டாக இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9:50க்கு எந்த அட்வான்ஸ் லெவல் தாண்டி மேலே போனானோ அந்த அட்வான்ஸ் லெவலை கீழே உடைச்சிட்டான் 9:50க்கு. ஓகேங்களா, டோட்டல் நெகட்டிவ் மார்க்கெட். அதாவது இவன் உடைச்ச அது எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு அட்வான்ஸ் லெவலை தாண்டி போனோம், அட்வான்ஸ் லெவலை கீழே உடைச்சாலோ, இவன் வந்து ஓப்பனை கீழே உடைச்சாலோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடைச்சாலோ இவன் வீக் ஆகிட்டான். இவன் ரெண்டாவது பர்ஃபார்ம் பண்ணுறது 80% சான்ஸ் ரொம்ப கம்மி. 20%ன்றது என்ன வேணால் நடக்கலாம். ஓகேங்களா, உடைச்சா மாதிரி உடைச்சி அடுத்த கண்டில் கூட மேலே போயிடுவான். ஆனால் 80% இந்த மாதிரி உடைச்சானா மேலே போகிறது கஷ்டம். ஓகேங்களா, இதுதான் லாஜிக்கு, இதுதான் அதிகப்படியாக நடக்கும். ஓகேங்களா, அப்போ 9:50க்கு கீழே உடைச்சதுனால திருப்பியும் அங்கேருந்து இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,350. ஓகேங்களா, 22,350 திருப்பியும் போய் நம்ம செக் பண்ணோம், யார் அட்வான்ஸ் லெவலில் தாண்டுறான் அப்படின்னு செக் பண்ணோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 22,350 அப்படின்ற கால் ஆப்ஷன் கரெக்டாக அவன் வந்து அட்வான்ஸ் லெவலை பர்ஃபார்ம், அதாவது மார்க்கெட் நெகட்டிவ் புட் ஆப்ஷன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். அவன் அட்வான்ஸ் லெவலை தாண்ட முடியாமல் அட்வான்ஸ் லெவலை கீழே உடைக்கும் போது எக்ஸாக்டாக அங்கேருந்த 22,350 கால் ஆப்ஷன் தெளிவாக அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிறான். 162ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். அதில் கரெக்டாக அவன் மேலே உடைக்கிறான். அதாவது அவன் கீழே உடைக்கிறான், இவன் மேலே உடைக்கிறான். ஓகேங்களா, தெளிவாக உடைக்கிறான். ஆனால் இந்த இடத்துல க்ளோஸ் எங்கே வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா 170 வைக்கிறான். ஓகேங்களா, இங்கே என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் எடுத்துகிட்டு நீங்கள் ஐ வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும், இல்லைனா 190 வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும். ஏன்னா 190 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். அவனோட அதாவது 22,350ன்ற கால் ஆப்ஷனோட ஓப்பன் ப்ரைஸ் அது ஆக்சுவலாக. ஓகேங்களா, அப்போது அவன் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பன் கீழே எஸ்டே கீழே இருக்கிறவன் அட்வான்ஸ் உள்ள மீட் ஆகி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் தான் டார்கெட் வைக்கணும். நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 20 பாயிண்ட் டார்கெட் இது. இங்கே எடுத்து நீங்கள் வெளியே வந்துடலாம். இவன் இதை உடைப்பானா, இதுக்கு மேலே போவானான்றது இதை உடைச்சி புல் பேக் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம டார்கெட் இது வரைக்கும் தான் வைக்கணும். இவனை ஏன் எடுக்கிறோம், இவன் ஆப்போசிட்டு ஆல்ரெடி மார்க்கெட் நெகட்டிவ் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். அவன் பர்ஃபார்ம் பண்ணாத காரணத்தினால, அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்ச காரணத்தினால இவனை போய் நம்ம கால் ஆப்ஷனை அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகுதுனால எடுத்து எக்ஸாக்டாக இவனோட ஓப்பன் ப்ரைஸ் வரைக்கும் டார்கெட், இல்லைனா எஸ்டர்டே வரைக்கும் டார்கெட் வச்சுட்டு வெளியே வந்துடுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரி, நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப் என்ட்ரி. ஓகேங்களா, இதுதான் கரெக்டான என்ட்ரி. ஓகேங்களா, இதை பாருங்கள், இதில் கரெக்டாக ஓப்பன் வரைக்கும் போய் முட்டிட்டு அகெயின் ஓப்பனை உடைச்சிட்டான். ஓப்பனை உடைச்சாலே மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகுதுன்னு அர்த்தம். இவன் பாருங்கள், ஓப்பனை உடைச்சி மேலே போய் புல் பேக்கில் வரான். புல் பேக்கில் ஒரு என்ட்ரி நம்மளுக்கு. ஓகேங்களா, 190 ஒரு என்ட்ரி க்ளீனாக இதில் உட்காடுறான் பாருங்கள். உட்காந்து மேலே போகிறான். எவ்வளோ வரைக்கும் போகிறான், 220 வரைக்கும் போகிறான். 30 பாயிண்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆஃப்லேயே ஒரு 15 பாயிண்ட் கிடச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 30 பாயிண்ட், இதில் ஒரு 15 பாயிண்ட், 30 பாயிண்ட் சாலிடாக எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா, அந்த டைமில் மார்க்கெட்டும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இவன் வந்து ஆக்சுவலாக புல் பேக் ஆகி மேலே போகும்போது மார்க்கெட்டும் எஸ்டர்டேயை தாண்டிட்டான், இவனும் எஸ்டர்டேயை தாண்டிட்டான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டாவது இவன் அந்த லெவலை உடைக்கவே இல்லை பாருங்கள். அந்த லெவல்லையே புல் பேக் எத்தனை வாட்டி வந்து டார்கெட் கொடுக்குறான் பாருங்கள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 3 வாட்டி டார்கெட் கொடுக்குறான். ஓகேங்களா, ஆனால் 3 வாட்டி எடுக்கலாமா நம்ம அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு வாட்டி தான் எடுப்போம். அதாவது பிரேக் அவுட் கரெக்டாக இருந்தால் எடுக்கலாம். பிரேக் அவுட்டில் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இவன் ஆப்பனண்ட்டு ரொம்ப வீக்காக இருக்கிறான், இந்த மாதிரி ஒரு அதாவது புட் ஆப்ஷன் இப்போ எப்படி அட்வான்ஸில் தாண்டி கீழே உடைக்கிறான், அந்த மாதிரி செட்டப்பில் இருந்ததுன்னா இவனை நீங்கள் பிரேக் அவுட்டில் க்ளோஸ் வைக்கும்போது எடுக்கலாம். அப்படி இல்லைனா கண்டிப்பாக புல் பேக்கில் வெயிட் பண்ணி அவன் புல் பேக்கில் நின்று போகும்போது தான் எடுக்கணும். எப்படி பார்த்தாலும் லாஜிக் நம்ம ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் காலை எடுத்தால் புட்டு வீக்காக இருக்கணும், புட்டை எடுத்தால் கால் வீக் ஆகணும். வீக் மீன்ஸ் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும். மேலே உடைச்சி கீழே உடைக்கணும். அவன் மேலே உடைச்சவன் கீழே உடனே உடைச்சிடணும். இல்லை ஓப்பனையோ இல்லை எஸ்டர்டே ஐயையோ இல்லை அவன் அட்வான்ஸ் லெவலையோ, இது 3த்தில் எதை வேணால் நீங்கள் உடைச்சா வீக்குன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அவன் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இது 100% இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் 100% உலகத்திலே எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி போகும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. இது வரைக்கும் இந்த 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் எந்த ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி பார்த்ததில்ல. ஒரு செட்டப் சேம் இதில் கிடைக்குதுன்னா அந்த செட்டப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சேம் செட்டப் நாளைக்கு கிடச்சினா இதே மாதிரி செட்டப்பில் நாளைக்கு ஒரு என்ட்ரி அடிக்குதுன்னா கண்டிப்பாக அது ஸ்டாப் லாஸும் அடிக்கலாம். ஓகேங்களா, அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 80% இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, 20% எப்படி வேணால் நடக்காமல் போகலாம். அப்போது நம்ம இந்த மாதிரி செட்டப்பெல்லாம் நோட் பண்ணி வச்சு இதே மாதிரி ஸ்டைலில் க்ளீன் ஒரே மாதிரி என்ட்ரி எடுக்கணும். அதாவது 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் 15 பாயிண்ட் டார்கெட், அந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி
பண்ணி எடுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அந்த மாதிரி எடுக்கணும். மணி மேனேஜ்மெண்ட் க்ளீனாக பண்ணணும். அதே மாதிரி டிசிப்ளினாக ட்ரேட் எடுக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க, பொறுமையாக இருந்து க்ளீனாக நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ட்ரி உடனே அட்வான்ஸில் தானா எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அவன் யாரை எடுத்தாலும் கால் அட்வான்ஸில் தானாலும் சரி, புட்டு அட்வான்ஸில் தானாலும் சரி, நம்ம ரூல் பிரகாரம் மார்க்கெட் பாசிட்டிவ் பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லைன்னா எப்படி எடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் எப்படி இருந்து நீங்கள் எடுத்தாலும் காலை எடுத்தால் புட்டு வீக்காக இருந்தே ஆகணும், புட்டை எடுத்தால் கால் வீக்காக இருந்தே ஆகணும். ஓகேங்களா? அது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனையும் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லை ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே எஸ்டர்டேக்கு மேலே இருக்கிறவனையும் எடுத்து ப்ராஃபிட் எப்படி வேணால் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் ரூல் ரொம்ப முக்கியம். எந்தெந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கணும் எடுத்தால் எங்கே டார்கெட் வச்சு வெளியே வரணும், அதாவது அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டேக்கு மேலே பாசிட்டிவாக இருந்தால் அவனை எப்படி எடுக்கணும் எப்படின்னு எல்லாமே நம்ம க்ளீனாக சொல்லியிருக்கோம். அதனால் எந்த மாதிரி செட்டப்பில் எப்படி எடுத்துகிட்டு வெளியே வரணும். ஆனால் இதில் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், யாரை எடுத்தாலும் அவன் ஆப்போனண்ட் வீக்காக இருக்கணும். அதாவது ஏதாச்சும் லெவலை அவன் மேலே உடைச்சி கீழே உடைக்கணும். அப்போ தான் இவன் பர்ஃபார்ம் பண்ணுவான், இல்லைனா இவன் பண்ணுறது கஷ்டம். 80% இப்படி தான் மார்க்கெட் ரன் ஆகும். இதை நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணி, இதை ப்ராக்டிஸ் பண்ணி, பொறுமையாக நீங்கள் பேப்பர் ட்ரேடிங்கில் வின் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட்டு போட்டு ரியல் ட்ரேடில் சின்ன அமௌண்ட் ஒரு 5000 போட்டுட்டு ரெகுலராக வாரத்துக்கு இந்த மாதிரி செட்டப்பில் நல்ல அழகான செட்டப்பில் பொறுமையாக ஒரு என்ட்ரி அந்த மாதிரி எடுத்து பழகி அந்த 5000 10,000 ஆக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் ட்ரேட் பண்ணணும். அதை நீங்கள் கற்றுக்கிட்டு ரெகுலர் பண்ணிட்டீங்க, டபுள் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் தான் கிங்கு, நீங்கள் தான் குட் ட்ரேடர். ஓகேங்களா? அப்போது அதில் நீங்கள் அந்த மாதிரி டபுள் ஆகிட்டிங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பொறுமையாக டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுறீங்க, ரூல்ஸை தெளிவாக ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டாக நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அது. ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். நீங்கள் அதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதில் கேஷ் பண்ண முடியும், அழகாக நீங்கள் இதில் வின் பண்ண முடியும். பொறுமையாக ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டே மாதம் ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய அமௌண்ட்டு போட்டு பண்ணுறது, பெரிய அமௌண்ட் சம்பாதிக்கிறோம், அது உங்களோட இது. நீங்கள் ரெகுலராக மீன் பிடிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லான்ச்சில் போய் பிடிச்சா என்ன இருக்குது, கட்டுமரத்தில் போய் பிடிச்சா என்ன இருக்குது, எப்படி வேணால் உங்களுக்கு மீன் கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் அது நீங்கள் பிளான் பண்ணிங்க. ஆனால் இதில் நீங்கள் மீன் பிடிக்க பழகிற வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தாகணும். ஏன்னா நீங்கள் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டிங்கன்னா கடலில் போயிடுவீங்க. ஓகேங்களா? திமிங்கலம்லாம் இருக்கும் கடலில், முழுங்கிடும் உங்களை. ஓகேங்களா? அதனால் இதில் ரொம்ப ப்ராக்டிஸும் ரொம்ப பொறுமையும் ரொம்ப டிசிப்ளினும் தேவைன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா 100% வின் பண்ணலான்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான ட்ரேடு தான் இன்றைக்கும். நம்மளோட அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக டெய்லி என்ட்ரி கிடைக்கும். ஒரு நாள் என்ட்ரி வந்து இன்சைட் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வச்சாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கிட்டு விட்டுடணும், பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதோட மறுநாள் பண்ணணும். இந்த மாதிரி மனநிலையை உருவாக்கிக்கணும். ஓகேங்களா? அது கூடயே நம்ம போயிட்டு சும்மா நம்ம அதை பிடிச்சின்னு இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, ஏன்னா டெய்லி நம்மளுக்கு என்ட்ரி இருக்குது. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் உள்ளே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.